ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வேக்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ஒரே ஒரு கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வேக்சிங்கில் பல வகை இருக்குது. இன்றைக்கி ஒட் வேக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இந்த இயற்கையான வேக்ஸ் க்ரீம் செய்கிற முறையை கூட நான் இதுக்கு முன்னுக்குள்ள வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ கிளிக் பண்ணி அதை செய்கிற முறையை பார்த்து செஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு முறை, எல்லாராலையும் பண்ணக்கூடியது, செலவே இல்லாமல். நம்ம கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேர் க்ரோத் ஆகிருக்கும். இந்த இடங்கள்ல இந்த க்ரீம் அப்ளை பண்ணி நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மீசை வளர்கிற இடங்களில் கூட நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம். இது ஒரு பெஸ்ட்டான மெத்தட் கூட சொல்லலாம். எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடியது. நீங்கள் இயற்கையான முறையில் இதை தயாரிச்சிருக்கனால பயம் இல்லாமல் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிக் ரேசர் வச்சு ஹேர் ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இது ஒரு பிழையான முறை. இது பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல ஹேர் அதிகமாக க்ரோத் ஆக தொடங்கிடும். அதே மாதிரி இந்த மீசை வளர்கிற இடங்களை இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதிகமாக வளர ஆரம்பிக்கும். அதனால் இந்த முறையை பண்ணாதீங்க, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. க்ரீம் அப்படி இல்லை, நீங்கள் ஒரு முறை யூஸ் பண்ணால் உங்களுக்கு அது புரியும். அவ்வளோ ஈஸியாக திரும்ப வளராது, ரொம்ப காலம் எடுக்கும். அதனால நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீம்கள் எதுவுமே ஒத்து வரதில்லை, அலர்ஜி ஏற்படும், அரிப்பு, சிவப்பு நிற பருட்கள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி உள்ளவங்களை இந்த முறையை பயன்படுத்தலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த க்ரீமை செய்கிற முறையை இதில் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நம்மகிட்ட வேக்ஸ் ஹீட்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் ஹீட்டர் யூஸ் பண்ணி இந்த க்ரீமை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அப்படி ஹீட்டர் இல்லாதவங்க கவலைப்பட வேணாம். நம்ம இதை செய்கிற முறையை இதில் சொல்லி கொடுத்துருக்குறோம். அதனால நீங்கள் அந்த முறையில் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு முறை தான். இதை யார் வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம உடம்புல எங்கெல்லாம் தேவையற்ற இடங்களில் ஹேர் இருக்குதோ அதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த முறையில் நீங்கள் செல்ஃபாக பண்ணிக்கலாம். நம்ம த்ரெட்டிங் பண்ணும்போது நமக்கு செல்ஃபாக எல்லா இடங்கள்லையுமே பண்ண முடியாது. இந்த முறை அப்படி இல்லை, பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த முறையில் பண்ணும்போது வியர்க்காமல் பார்த்துக்கணும். வியர்வை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நம்ம இந்த முறையை பயன்படுத்த முடியாது. இந்த க்ரீம் யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அப்படி வியர்த்துச்சுன்னு சொன்னால் வியர்க்காத அளவுக்கு நீங்கள் ஒரு டவல் வச்சு துடைச்சிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்படி வேக்சிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் இது மாதிரி ஏற்கனவே தயாரித்து எடுத்து வச்சுக்கிற க்ரீமை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லி காட்டியிருக்கிறேன். அந்த முறைப்படி செஞ்சு இந்த க்ரீமை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது இப்படியே நம்ம அப்ளை பண்ண முடியாது. இதில் உள்ள க்ரீமை மெல்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு இது யூஸ் பண்ண முடியும். அடுத்து நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டோனர் தேவை, காட்டன் பீஸ் ஒன்று தேவை. இந்த முறையை நீங்கள் செய்யும் போது காட்டன் பீஸ் வச்சு தான் செய்யணும், வேறு எதையும் வச்சு பண்ண முடியாது. அடுத்து க்ரீமை எப்படி மெல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேக்ஸ் ஹீட்டர் உள்ளவங்க ஹீட்டர் வச்சு ஹீட்டரில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க நல்ல ஹாட் வாட்டர் எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு அடுத்து இந்த க்ரீமை இந்த மாதிரி முறையில் சின்ன ஒரு பவுலில் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கனாலே நல்லா மெல்ட் ஆயிரும். இது ஒரு ஈஸியான முறை தான், எல்லாராலும் பண்ண முடியும். இப்படியும் முடியாதவங்க நம்ம குக்கரில் கூட ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதில் கூட போட்டு நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் கைகள்லையோ உடம்புல எங்கனைக்கு அப்ளை பண்ணும்போது அதிக சூட்டோடு பண்ணிடக்கூடாது. நம்ம கைகளில் தொடக்கூடிய அளவுக்கு சூட்டோட எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஹேர் எந்த சைடை நோக்கி க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடை நோக்கி க்ரோத் ஆகிருக்குது. இப்போ அதனால நீங்கள் அந்த சைடை நோக்கி தான் நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணணும். ஆனால் ரிமூவ் பண்ணும்போது இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். நீங்கள் இந்த விஷயம்லாம் கவனிச்சுக்கணும். அடுத்தது இது பண்ணும்போது வியர்க்கக்கூடாது. நம்ம ஏதாவது பாடி லோஷன் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணுற விதத்தை இப்போ பார்ப்போம். பாருங்க, இப்போ நான் சொல்லி காட்டுற முறையை. இப்போ நம்ம கணக்கான சூடளவுக்கு இந்த க்ரீம் கொஞ்சம் எடுத்துக்குவோம். எடுத்து கைகளில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேர் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
இது வந்து எந்தவித பெயினுமே இருக்காது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான வலி ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அப்படி பயப்படலாம் தேவையில்லை. இது வந்து நமக்கு ரிமூவ் பண்ணுற விதமே தெரியாது, அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு பண்ணும்போது புரியும். ஸ்கின்னும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி முறையில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து ஒரு காட்டன் பீஸ் வச்சு அதில் அப்படியே நம்ம அழுத்தி விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் இப்படி அழுத்தி விட்டுட்டு ஆப்போசைட்டில் வந்து இழுத்து விடணும். இப்போ எப்போ எந்த சைடு வந்து க்ரோத் ஆயிருச்சுன்னு நான் காட்டியிருக்கிறேன், அந்த முறைப்படி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு நோக்கி இழுத்து விடுங்க. பார்த்தீங்களா, எல்லாமே வந்துருச்சு. இப்போ இது எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஹேர் வந்து ரிமூவ் பண்ண இடத்துக்கும் பண்ணாத இடத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எப்படின்னு சொல்லி புரியும். இந்த முறையில் நீங்கள் பண்ணும்போது வேர் கால்களோட வந்து எடுத்துரும். நீங்கள் ஏதாவது கெமிக்கல் கலந்த க்ரீம்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அது மேலோட்டமாக தான் ரிமூவ் பண்ணும். அது வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து மறுபடி வளர ஆரம்பிக்கும். இந்த முறை அப்படியில் ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம இது பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த டோனர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நம்ம அப்ளை பண்ணுற விதத்தை பார்ப்போம். நம்ம இந்த கையில் வந்து எல்லாமே ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டோனர் கொஞ்சம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஹேர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அடையாளமே தெரியாது, அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு முறை, செலவு இல்லாமல் நாம் பண்ணக்கூடிய ஒரு முறை தான் இது. நீங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையற்ற இடங்களில் வந்து ஹேர் வந்து செல்ஃபாக வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடங்கள்லாம் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த முறை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த முறையை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு அழகு குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து என்னோடய வீடியோ கவனித்ததற்கு நன்றி நேயர்களே.